கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆர்க் விக்டரி சர்ச்சில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட் டு மீட் யூ இன் திஸ் சர்வீஸ். கர்த்தர் தாமே இன்றைக்கு நம்மோடு இடைப்படுவாராக. கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு இன்றைக்கு இடைப்படுவாராக. இன்றைக்கும் எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பிற்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் பாஸ்டர் ஜே அண்ட் த என்டையர் டீம் ஆஃப் மெம்பர்ஸ் இன் தி சர்ச். Thank you for all your prayers, especially for our father. எங்களுடைய தகப்பனுக்காய் நீங்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு இடைப்படும்படியாய் நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்புள்ள இயேசுவே, இந்த நல்லுடைக்காய் ஸ்தோத்திரம். இந்த தமிழ் ஆராதனையிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் உம்முடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தை தெளிவாய் எங்களுடைய இருதயங்களிலும் எங்களுடைய ஆண்டவரே ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரே இளைப்பாறுதலை தருகிறதாயும் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவரே சரியான பாதையில் நடக்க நீர் எங்களுக்கு பரிசுத்தாவியானவருடைய துணையும் நீர் தரும்படியாய் நாங்கள் அன்போடு உம்மை கேட்டுக்கொள்கிறோம். இந்த வார்த்தையை ஆசீர்வாதமாக்கும் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் நான் ரொம்ப அறிமுகமான ஒரு பகுதியிலிருந்து நான் உங்களோடு இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சங்கீதம் 23. இந்த 23ஆம் சங்கீதத்தில் நாம் 6 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். Psalms 23, 6 வசனங்கள். இந்த 6 வசனங்களை நாம் வேகமாய் நாம் வாசிக்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் என்னை விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன். இந்த 6 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஒரு கிறிஸ்தவனுடைய, தேவனை நம்புகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் ஒரு சினாப்சிஸை, ஒரு முழு வாழ்க்கையின் ஒரு சுருக்கத்தை நீங்கள் இந்த 6 வசனங்களிலே வாசிக்கலாம். முதலாவது வசனம் ஆரம்பிக்கும் பொழுது, எனக்கு ஒரு குறைவில்லை, நான் தாழ்ச்சி அடையேன் என்ற அந்த அனுபவத்திற்கும், கடைசியான வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்கின்ற இந்த அனுபவத்திற்கும் இடையே மரண இருளின் பள்ளத்தாக்கு என்ற ஒரு அனுபவம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இயேசுடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்து பார்த்தால், அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே அவர் ஞானஸ்நானம் எடுத்து வெளியே கரையேறின பொழுது, இதோ இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்கின்ற அந்த அனுபவத்திற்கும், அவர் மகிமையோடு பரமேறி போன அந்த அனுபவத்திற்கும் இடையே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்கின்ற அந்த அனுபவம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. யோசேப்பை எடுத்து பார்த்தால், அவன் பலவர்ண அங்கியை தரித்தவனாய் வாழ்ந்த அந்த அனுபவத்திற்கும், அவன் பார்வோனுடைய அரண்மனையிலே மேன்மையான ஒரு இடத்தில் அதிகாரியாய் இருக்கிற அந்த அனுபவத்திற்கும் இடையே எத்தனையோ பள்ளங்களும், எத்தனையோ தகாத வார்த்தைகளும், எத்தனையோ பொய் குற்றச்சாட்டுகளும், சிறைச்சாலைகளும் அவன் வாழ்க்கை நடுவில் இருந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சுதந்திர பறவையாய் வாழ்வதற்கும் நித்தியமாய் பரலோகத்தில் வாழ்வதற்கும் இடையே திருமணம் என்ற ஒன்றையும் சும்மா சொன்னேன். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவத்தை ஒவ்வொருவரும் நாம் கடந்து போகிறோம். இந்த இடத்திலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாருமே சொல்ல முடியாது, என் வாழ்க்கையில் நான் ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவத்தை நான் சந்தித்ததே இல்லை என்று ஒருவருமே சொல்ல முடியாது. எவ்ரி ஒன் ஆஃப் அஸ், ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஹஸ் கான் த்ரூ அஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வேலி. ஆனால் நான் ஒன்றை மாத்திரம் நான் தைரியமாய் சொல்ல முடியும், நீங்கள் எந்த பாதை வழியாய் நீங்கள் கடந்து போயிருக்கலாம், எப்பேற்பட்ட தோல்வியை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தித்திருக்கலாம், எத்தனையோ ஏமாற்றமான சூழ்நிலைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போயிருக்கலாம், ஒரு வியாதியிலே நீங்கள் பிடிக்கப்பட்டிருக்கலாம், யாரோ ஒரு நேசித்த ஒருவரை நீங்கள் இழந்திருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளை குறித்ததான ஒரு மிகப்பெரிய கவலை உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், கணவனை குறித்ததான ஒரு கவலை, மனைவியை குறித்ததான கவலை, ரட்சிக்கப்படாத பெற்றோர்கள், ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை குறித்ததான ஒரு கவலை, மேபி a business which is going in a terrible loss, ஒரு நஷ்டத்தில் போய்கொண்டிருக்கிற ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை இப்பொழுது கூட ஒரு மரண படுக்கையில் நீங்கள் இருக்கலாம். எதிர்காலத்தை குறித்ததான எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு அற்புதத்திற்காய் நீங்கள் பல ஆண்டுகளாய் தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். இப்பேற்பட்ட பள்ளத்தாக்குகளின் வழியாய் நீங்கள் கடந்து செல்லலாம்.
ஆனால் இந்த வசனங்களில் நான் வாசிக்கிறோம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது நான் செய்ய வேண்டிய 2 காரியங்கள் என்ன? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது 2 காரியங்களை இங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறார். நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். 2வது, தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்கின்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. இந்த 2 காரியங்கள் தான் ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் நாம் நடக்கும் பொழுது நமக்கு கை கொடுக்கிற அல்லது நம்மை தூக்கி விடுகிற இந்த 2 காரியங்கள். ஒன்று, நான் பயப்பட மாட்டேன் என்கின்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு தைரியம். 2வது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கின்றார் என்கின்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. இந்த 2 காரியங்கள் இருக்கும் பொழுது நாம் எப்பேற்பட்ட பள்ளத்தாக்கா இருந்தாலும் நாம் அதை கடக்க முடியும் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சத்ருவுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நாம் சத்ருவுக்கு பயப்படுகிறவர்களே அல்ல. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை தராமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க. எனக்கு இந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் என்று சொல்வது நம்முடைய வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது நம்முடைய வாழ்க்கையின் இடைப்பட்ட காலங்களில் நாம் சந்திக்கிற சில சூழ்நிலைகள். Valleys are not our destinations, valleys are transit points. இந்த பகுதி நீங்கள் வாசித்தால், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது அடியும் என்னை தேற்றும் என்று ஒருவன் மரண இருளின் பள்ளத்தாக்கை விட்டு கடந்தவுடன் ஆண்டவர் அவனுக்கு ஆயத்தம் பண்ணுவது என்னவென்றால், என் சத்துருக்களுக்கு முன்பதாக தேவரீர் எனக்கு ஒரு பெரிய பந்தியை நீர் ஆயத்தப்படுத்துகிறீர். Immediately after the valley, God prepares a feast. He prepares a table. நீங்க நல்லா கவனிங்க. ஒருவன் பள்ளத்தாக்கின் அனுபவம், மரண இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் ஒருவன் நடந்து சென்று அவன் வெளியே வரும் பொழுது அவனுடைய எதிர்பார்ப்புகள் பெரிய எதிர்பார்ப்புகளாக இருக்காது. ரொம்ப துக்கமாக இருக்கிறவங்க, ரொம்ப கடினமான பாதையில் நடந்து போகிறவங்களுடைய எதிர்பார்ப்புகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். விசேஷமாக இப்பொழுது நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த கால சூழ்நிலையும் கொஞ்சம் பாருங்கள். அநேகர் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? எப்படியாச்சும் ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் கிடச்சிருமா. அவங்க பெரிய பங்களா போல வீடை அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் எனக்கு இது இல்லை, இந்த வசதி இல்லை, ஏசி ஓடல, அதெல்லாம் இப்போ கிடையவே கிடையாது. ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது அவனுக்கு தேவையான காரியங்கள் அத்தியாவசியமாக எனக்கு இது தேவை அப்படின்றது இருந்தால் போதும் என்கின்ற ஒரு நிலைமைக்கு எல்லாருமே வந்துடுவாங்க. நம்முடைய நாடு கடந்து செல்கிற பாதையை பாருங்க. எப்படியாச்சும் ஒரு பெட்டு கிடச்சிருமா, ஆக்சிஜன் கிடைச்சிருமா. பாருங்க, இந்த பள்ளத்தாக்கின் வழியே நடக்கும் பொழுது நம்முடைய எதிர்பார்ப்புகள் குறைந்து விடுகிறது. ஒருவன் பசி பட்டினியில் இருக்கிற ஒருவன் எனக்கு 10 வகை உணவு கொடுத்தாதான் சாப்பிடுவேன்னு சொல்ல மாட்டான். இல்லை, எனக்கு சிக்கன் 65 பிரியாணி கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன்னு சொல்ல மாட்டேன். ஏதாச்சும் கொடுங்க ஐயா, ஒரு பிரெட் கொடுத்தா போதும், தண்ணி கொடுத்தா போதும். அவருடைய எதிர்பார்ப்புகள் குறைந்து விடுகிறது. ஆனால் தேவன் ஒருவனை மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடத்தி அவனை வெளியே கொண்டு வரும் பொழுது, ஒருவேளை அவனுடைய எதிர்பார்ப்புகள் குறைவாக இருந்தாலும் தேவன் அவனுடைய எதிர்பார்ப்புகளின்படி அல்ல, தேவன் அவனுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக ஒரு பெரிய பந்தியை தேவன் அவனுக்காய் ஆயத்தப்படுத்துகிறார். அதனாலதான் ஒரு அழகான ஒரு பாடல் இருக்கு, என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் எதிர்பார்ப்புக்கு மேலாக. நான் சொல்லுவேன், நம்முடைய தேவன் எப்படி கிரியை செய்கிறார்? நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாகவே தேவன் கிரியை செய்கிறார். நீங்கள் இதை இந்த கெட்ட குமாரன் இளையகுமாரனுடைய சம்பவத்தில் நீங்கள் வாசித்தா, இந்த இளையகுமாரன் அப்பாவுடைய வீட்டை தேடி வரும்பொழுது அவனுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் என்ன தெரியுமா எதிர்பார்ப்போட வந்தான்? எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரங்களுக்கு கூட சாப்பாடு இருக்கு, எனக்கு அந்த சாப்பாடு கிடைச்சா போதும். அவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, பசிக்கு ஏதாச்சும் சாப்பாடு, அதுவும் வேலைக்காரங்களுக்கு கிடைக்கிற சாப்பாடு போதும். அவனுடைய நிலைமை கூட பார்த்தீங்கன்னா, பிள்ளையா அவன் வரணுன்ட்டு வரல, எங்கள் அப்பா வீட்டில் என்ன ஒரு வேலைக்காரனா சேர்த்துக்கோங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்தான். ஆனால் அந்த எதிர்பார்ப்போடு வந்த ஒரு பையனுக்கு அவங்க அப்பா அவன் எதிர்பார்ப்பின்படி தரல. சரி, நீ எதிர்பார்த்தது இவ்வளோ தானே, இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லலை. அவனுடைய எதிர்பார்ப்பதற்கு மேலாக அவன் நினைத்து கூட பார்க்காத உயரங்களிலே தேவன் அவனை உயர்த்தி, அவன் எதிர்பார்த்தது வேலைக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சாப்பாடு. ஆனால் தேவன் அவனுக்கு கொடுத்தது அவங்க அண்ணனே பொறாமப்படக்கூடிய ஒரு காளையை, அவனுக்கு கன்றுக்குட்டியை தேவன் அவனுக்காய் அடித்து, தேவன் அவனுக்காய் பிதாவாகிய தகப்பன் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தியதை நாம் பார்க்கலாம். நான் சொல்லுவேன், ஒருவேளை நீங்கள் கடினமான சூழல்களே கடந்து போகலாம். ஐ நோ மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் வாக்கிங் த்ரூ திஸ் பாத். பயத்தில் என்ன நடக்குமோ, நான் நேசிக்கிறவர்கள் என்ன நடக்குமோ, பலவிதமான கேள்விகளோடு நீங்கள் நடந்து போகலாம். ஆனால் நான் ஒன்றை விசுவாசிக்கிறேன், இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கின் முடிவிலே தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தியை நமக்காய் அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது.
இன்றைக்கு நான் இதைத்தான் உங்களோடு இன்றைக்கு பேச விரும்புகிறேன். 5வது வசனம் மீண்டும் வாசிக்கலாம். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த வசனத்தில் பாருங்க, தேவன் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் என்று இருந்தாலும், நான் அதை குறித்து பேசுவதற்கு முன்பதாக இந்த பந்தியை சுற்றிலும் அநேகர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். யாருக்கு முன்பதாக இந்த பந்தியை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார்? சத்துருக்களுக்கு முன்பதாக தேவன் இந்த பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த சத்துருக்கள் யார்? இவங்க யாருன்னு சொன்னா, இவங்க நம்முடைய நண்பர்கள் கிடையாது, இவர்கள் நாம் அழைத்தவர்கள் கூட கிடையாது. இந்த சத்துருக்களை பார்த்தீங்கன்னா நான் அழைச்ச சத்துருக்கள் கிடையாது, இது தேவனே கொண்டு வரார். இந்த பந்தியில் சுற்றி உட்கார்ந்து இருக்கிறவங்கள நான் என் கனவுல கூட இவங்களெல்லாம் கூப்பிடவே மாட்டேன். ஐ வில் நெவர் ஈவன் இன்வைட் தெம் ஈவன் இன் மை வைல்டஸ்ட் ட்ரீம்ஸ். பட் ஆனால் இவங்களை பார்த்தீங்கன்னா யார் இவர்கள்? தீஸ் கெஸ்ட்ஸ் ஆர் நாட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், தீஸ் கெஸ்ட்ஸ் ஆர் த லாஸ்ட் பீப்புள் தட் யூ வில் இன்வைட். ஆனால் இவங்க பாருங்க, அழையா விருந்தாளிகளாய் தேவன் இவர்களை சுற்றி உட்கார வைக்கிறார். இவங்க பேரை தான் சத்துருக்கள் என்று சொல்லுகிறார். இந்த சத்துருக்கள் யார்? இவர்கள் நம் மனதை புண்படுத்தியவர்களாக இருக்கலாம், நம்மை குறித்து கேவலமாய் பேசினவர்களாக இருக்கலாம், நம்மை துன்புறுத்தியவர்களாக இருக்கலாம். வேதத்தில் அநேக சத்துருக்களை குறித்து எழுதியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 சத்துருக்கள் இருக்கு. சீக்கிரமா எப்படிப்பட்ட சத்துருக்கள் நமக்கு முன்பதாக இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட சத்துருக்களுக்கு முன்பதாக தேவன் பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். 6 சத்துருக்கள் ஃபாஸ்டா பார்க்கலாம். லூக்கா 19:27 பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதுக்கு மனதில்லாதிருந்தவர்களாகிய என்னுடைய சத்துருக்கள். இவங்க யாருன்னா, அவர்களுக்கு கீழே நான் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஆனால் அவர்களுக்கு மேலே நான் ஒரு படி போயிட்டேன்னா அவங்களால அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சவுலை பாருங்க, தாவீது அவனுடைய அரண்மனையில் உட்கார்ந்து அந்த கிட்டார் வாசிக்கிற வரைக்கும், ஹார்ப் வாசிக்கிற வரைக்கும், சுரமண்டலத்தை வாசிக்கிற வரைக்கும் அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்க அப்பாட்டையே சொல்லி அனுப்புகிறான், என்னை தயவுசெய்து இந்த தாவீதை என் கூடயே நான் வச்சுக்கிறேன். ஆனால் இதே தாவீது கோலியாத்தை கொன்று வந்தான் பாருங்க. கொன்று முடித்து வந்த பிறகு அங்கே இருக்கிறவங்களாம் பாடினாங்க. என்ன பாடினாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. தாவீதை ஒரு 10 மடங்கு உயர்த்தி ஒரே ஒரு லைன் பாடல் தான் பாடினாங்க. இதை தாவீது கூட சொல்லலை, கூட இருந்தவங்களாம் பாடினாங்க, அவ்வளவுதான். அந்த ஒரே ஒரு சத்தத்தை கேட்டான் பாருங்க. இவ்வளவு நாள் எனக்கு கிட்டார் வாசிச்ச ஒரு பையன் இன்னைக்கு எனக்கு மேலே போயிட்டானா அப்படின்ற ஒரு நினைப்பு வந்தவுடன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுல் தன்னுடைய மரணம் வரைக்கும், சாகிற வரைக்கும் இந்த தாவீதை கொலை பண்ணுறதுலே குறியா இருந்தான். He lost all focus of his life. He had just one focus. அவன் வாழ்க்கை முழுசு ஒரே எண்ணம் என்னன்னா, தாவீதை கொலை பண்ணணும். ஏன்? தனக்கு மேலே ஒரு படி மேலே போயிட்டான். அதால் அதை சவுலால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. தங்கள் மேல் ராஜாவாகிறதற்கு மனதில்லாது இருக்கிற சத்துருக்கள். 2வது ஒரு சத்துருக்கள் இருக்கிறாங்க. 1 சாமுவேல் 18:29 ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் தாவீதுக்கு சத்ருவாய் இருந்தான். இங்க பாருங்க, இவன் எதற்கு சத்ருவா மாறினா? சவுல் ஏன் தாவீதுக்கு சத்ருவா மாறினானா? பயத்தினால. எனக்கு இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. நம்ம தான் சத்ருக்களை பார்த்து பயப்படுவோம், ஆனால் இங்க பாருங்க, சவுல் ஏன் தாவீதை சத்ருவா பார்த்தானா? அவன் மேல ஒரு பயம். ஏன் பயந்தான் பார்த்தா வேதம் சொல்லுகிறது, அதே அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டு தாவீதின் மேல் அதிகமாய் சத்ருவான, அதிகமா பயந்தான். ஏன் பயந்தான்? கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்பதை சவுல் உணர்ந்த மாத்திரத்தில் வேதம் சொல்லுகிறது, தாவீதுக்கு அவன் பயப்பட ஆரம்பிச்சான். நிறைய பாட்டி நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டவரே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை எல்லாரும் பார்க்கணும், நல்லதுதான் ஜெபம். ஆனால் நிறைய வாட்டி கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை ஜனங்கள் பார்த்துட்டா அவங்க நண்பர்கள் ஆகிறது இல்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை அறிந்து நமக்கு சத்துருக்களாய் மாறுகிறவர்கள் அநேகர். 3வது ஒரு சத்துருக்கள் இருக்கிறாங்க. சங்கீதம் 41:9 என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிங்காலை தூக்கினான். இவங்க யாருன்னா, என் கூடவே இருந்தவங்க, நான் ரொம்ப நேசிச்சவங்க, என் நண்பர்கள். நம்ம தமிழ்ல சொல்லணும்னா, நான் சோறு போட்டு வளர்த்தவன் யாரா மாறிட்டான்? என் சத்ருவாய் மாறிட்டான், என் சத்ருவாய் மாறினான். 4வது சத்துருக்கள் யார்? ஏசாயா 59:19 வெள்ளம் போல் சத்துரு வரும்போது. இவங்க யாருன்னா, இந்த சத்துருக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளம் போல சத்துருக்கள். இந்த சத்துருக்களுக்கு ஒரு அடைமொழி, அதாவது இவங்களை ஒரு கம்பேரிசன் யாருன்னா, ஃப்ளட், எனிமீஸ் தட் கம் லைக் அ ஃப்ளட். இந்த ஃப்ளட்டை நீங்கள் எடுத்து பாருங்க, வெள்ளத்தை எடுத்து பாருங்க. இந்த வெள்ளம் முதல் நாளில் வெள்ளமாக ஆகிறது கிடையாது. எந்த ஒரு வெள்ளத்தை எடுத்து பாருங்க, எனி ஃப்ளட், அது ஆரம்பிக்கும் பொழுது எப்படின்னா அழகான சாரல்கள், அழகான மழை துளிகளாய், நம்மளே ரொம்ப அழகா, அப்பா என்ன மழை பெய்யுது, கடைசியாக ரொம்ப நாள் கழிச்சு மழை பெய்யுது, இப்படிலாம் நம்ம சந்தோஷப்படுவோம். இது எப்போ நான் மழை ஆரம்பிக்கும் பொழுது. ஆனால் இதே மழை நிற்காமல் ஒரு வாரம் பெஞ்சுது,
அப்புறம் நம்ம அதே மழையை பார்த்து ஜோம் பண்ண ஆரம்பிப்போம். ஆண்டவரே இந்த மழை வேண்டாம்ப்பா, போதும்ப்பா போதும் பண்ணிட்டு கொடுத்து. ஏன் தெரியுமா? நன்றாய் ஆரம்பித்த மழை, தூறலாய் ஆரம்பித்த மழை, சாரலாய் ஆரம்பித்த மழை, அதே மழை இப்போ என்னவா மாறிடுச்சு? வெள்ளமாக மாறிடுச்சு. நம்முடைய வாழ்க்கையில் சில சத்துருக்கள் இருப்பாங்க. இவங்க யாருன்னா, ஆரம்பிக்கும் போது நல்லா தான் இருப்பாங்க. அவங்க பேசுகிற வார்த்தைகள், ஐயோ அவங்க நம்ம கூட பழகிற விதங்கள், நமக்கே அப்பா நல்ல ஆண்டவர் நல்ல ஒரு ஆளை எனக்கு கொடுத்துருக்கிறாருப்பா, நல்ல ஒரு ஃப்ரெண்டை கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த ஃப்ரெண்டு கொஞ்ச நாள் நல்லா இருப்பான், ஆனால் திடீர்னு பார்த்தா வெள்ளம் போல மாறிடும். வெள்ளம் போல சத்துருக்கள், வெள்ளம் போல சத்துருக்கள். 5வது மீகா 7:6, மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள், மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே என்று வேதம் சொல்கிறது. இது யாருன்னா, நம்மளுடைய குடும்பத்தாரே சத்துருக்களாக மாறுவாங்க. நம்ம நினைப்போம் சத்துருக்கள் வெளியிலேருந்து வருவான், பார்த்தா உள்ளே இருப்பான். இந்த யோசேப்புடைய சத்துருக்களை பார்த்தீங்கன்னா, அவனுடைய சத்துருக்கள் யாருன்னா வீட்டுக்கு வெளியில் இருந்தவங்க இல்லை, அவன் உள்ளே இருந்தவன் தான், அவன் கூட இருந்தவன். இவன் யாருக்கு சோறு போய் கொடுத்தானோ, யாரை தேடி போனானோ, யார்கிட்ட தரிசனத்தை சொன்னானோ, கூட இருந்த அதே சகோதரர்கள் அவனுடைய சத்துருக்களாய் மாறினார்கள். காயின் ஆபேல் பாருங்க, சொந்த சகோதரன், அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல, எதிரியாய் பார்த்தான். அப்சலோமை பாருங்கள், அம்னோன் ஒரு தவறு செய்தான், ஆனால் 2 ஆண்டுகள் அந்த தவறு செய்த பிறகும் இவனை மன்னிக்க முடியாமல் கடைசியில் கொன்னே போட்டதை நாம் பார்க்கிறோம். கடைசி 6வது ஒரு சத்துருக்கள் இருக்கிறாங்க. மீகா 7:10, உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னோடே சொல்லுகிற என் சத்துருவானவன். இந்த சத்துருக்கள் யார் தெரியுமா? they become enemies because of our faith. நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தம் சத்துருக்களாய் மாறுகிறவர்கள். இதை நம்ம நிறைய நம்முடைய வேலை ஸ்தலங்களில் நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு ஏன் சத்துருவா மாறுறாங்கன்னா, நம்முடைய விசுவாசத்திற்காக, நம்முடைய ஃபெய்த். தானியேலுடைய வாழ்க்கையில் பாருங்க, அவனுக்கு ஏன் சத்துருக்கள் மாறினாங்கன்னா, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஃபெய்த். அவன் வேற ஒன்றும் தப்பு பண்ணலங்க, அவன் 3 வேளை ஜோம் பண்ணான், அவ்வளோதான். இந்த 3 வேளை ஜோம் பண்ணதுக்கு எவ்வளோ தூரம் சத்துருக்களாக மாறினாங்கன்னா, அவனை சிங்க கெபியில் தூக்கி போடுற அளவு சத்துருக்களாக மாறினாங்க, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஃபெய்த். நான் சொல்கிறேன், இப்படி அநேக சத்துருக்களை வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒருவேளை இதை போல சத்துருக்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் இந்த சத்துருக்களுக்கு முன்பதாக தேவன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்துகிறார், பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். திருப்பி வாசிக்கிறேன், என் சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்தி. நல்லா கவனிங்க, எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. தேவன் ஒரு பந்திக்கு நம்மை கூட்டு வரார். எந்த பந்தினா, வெறும் சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிற பந்தி மாத்திரம் இல்லை. இங்கே ரொம்ப வேதம் அழகாய் சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பதாகவே ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். நல்லா கவனிங்க, தேவன் ஒரு ஏற்கனவே ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு பந்திக்கு நம்மளை கொண்டு வரதில்லை. ஏற்கனவே ரெடி, நேராக வந்த உடனே சாப்பிடலாம் அப்படி இல்லை. சத்துருக்கள் எல்லாம் உட்கார்ந்த பிறகு அவர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். He prepares a table before my enemies. நம்ம திருமணத்துக்கெல்லாம் போனோன்னா, அந்த திருமணத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு பந்திக்கு தான் நம்ம போவோம், கரெக்டாக? நம்ம கல்யாணத்துக்கு போய் அங்கே நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு போகிறதே சாப்பிட்றதுக்கு தான். அவங்க ஸ்டேஜ் கூட ஏற மாட்டாங்க, நேராக பந்திக்கு போகிறது. ஃபஸ்ட்டு சாப்பிட்டு தான் அப்புறம் தான் ஸ்டேஜ். சில பேர்லாம் ஸ்டேஜ் கடைசி வரைக்கும் ஏற மாட்டாங்க, அப்படியே வருவோம், சாப்பிட்டு அப்படியே போயிடும். அது எப்பேற்பட்ட பந்தினா, ஆயத்தப்படுத்தப்பட்ட பந்தி. இட் வாஸ் ஆல்ரெடி எ ப்ரிப்பேர்ட் ஃபீஸ்ட். ஆனால் இங்கே ஆண்டவர் வந்து, he doesn't bring you to a table that is already prepared, but God brings you a table where he prepares it before the enemies. சத்துருக்களுக்கு முன்பதாக தேவன் பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். he prepares it. அவன் கண்ணு முன்னாடி. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு திருமணத்துக்கு போகிறீங்க, நீங்கள் போய் பயங்கர பசியில் போகிறீங்கன்னு வைங்களேன். அங்கே போனால் எல்லாம் மேலே போய் ஸ்டேஜ்லாம் போய் அவங்களுக்கு கிஃப்ட்லாம் கொடுத்துட்டீங்க, ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு, கீழே இறங்கி சாப்பாடு போகலான்னு போனால், ஒருவேளை அவங்க சொல்கிறாங்க, இப்போ தாங்க நாங்கள் சோறு இப்போ தான் சோறு பொங்க போட்டிருக்கோம், ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிக்குமா? பாதி பேர் நீயே வச்சுக்குவோம் சாப்பாடுன்ட்டு கிளம்பி போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, இந்த சத்துருக்களை கொண்டு வராருங்க. கொண்டு வந்துட்டு இவன் முன்னாடியே ஆண்டவர் செய்கிறாரு, 1 dish at a time. அவனுக்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த ஆரம்பிக்கிறார். அவன் பார்க்க அவனுக்கு முன்பதாக ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். ஃபார் எவ்ரி டியர், நீங்கள் விட்ட ஒவ்வொரு கண்ணீருக்கு நிகராக, உங்களுக்கு எதிராக அவர்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கு நிகராக
உங்கள் மேல் அவர்கள் சுமத்திய ஒவ்வொரு பாரத்திற்கு நிகராக ஆண்டு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். உங்களுக்கு எதிராக அவர்கள் எழுப்பிய ஒவ்வொரு கேள்விக்கு, உங்கள் நெஞ்சை பிளக்கும் கேள்விகளுக்கு நிகராக ஆண்டு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். உங்களுக்கு விரோதமாய் அவர்கள் பரப்பின எல்லா பொய் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக நிகராக ஆண்டு ஆயத்தப்படுத்துகிறார். உங்கள் இருதயத்தை புண்படுத்திய ஒவ்வொரு காயத்திற்கு நிகராக ஆண்டு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். நான் சொல்கிறேன், இந்த பந்தி ஆயத்தப்படுத்தப்படுது. ஆனால் நம்ம ஒரு கல்யாணத்துக்கு நான் சொன்னது போல் போயிட்டு ரெடியாகலன்னு வீட்டுக்கு போயிடுறோம் பாருங்கள். ஆனால் ஆண்டு அப்படி சத்துருக்களை வெளியே அனுப்பவே மாட்டார். அவனை உட்கார வச்சு ஒரு டிஷ்ஷா அவன் கண்களுக்கு முன்பதாக தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நான் சொன்னது போல தேவன் நம் எதிர்பார்ப்பதற்கு மேலாக, உன் சத்துருக்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக அவன் யோசிச்சு கூட பார்க்க மாட்டான். இவனுக்கு போய் இவ்வளோ பெரிய பந்தியா, என்னையா இது செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, வந்துக்கிட்டே இருக்கே. நான் சொல்கிறேன், தேவன் அப்படி ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு பந்தி! ஏற்கனவே ஆயத்தப்படுத்தப்பட்ட பந்தி அல்ல, சத்துருக்களுக்கு முன்பதாக ஆயத்தப்படுத்தப்படுகிற ஒரு பந்தி. He prepares a table before my enemies. என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். ரெண்டாவது அதே வசனத்தில் பாருங்க, 5ஆம் வசனம், என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்து. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. You prepare a table before me in the presence of my enemies. என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு, for me, எனக்காக ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்துகிறீர். நான் இந்த சின்ன வயசுலேருந்து இந்த வசனத்தெல்லாம் நான் வாசிக்கும் போது நான் கற்பனை பண்ண ஒரு காரியம் என்னென்னா, ஒரு காட்சி என்னன்னு சொன்னால், ஆண்டவர் ஒரு பந்தியை எப்படி ஆயத்தப்படுத்துகிறார் அப்படின்னா, நம்ம உட்காந்துருப்போம், சத்துருக்கள் எல்லாம் இருப்பாங்க. இது வரைக்கும் நான் சத்துருக்கள்லாம் பார்த்து, ஐயோ இவங்க கூடலாம் நம்ம உட்காந்து சாப்பிட்டா நல்லா இருக்குமே, இவங்களாம் பெரிய ஆட்கள், அவங்களாம் மேலே உட்காந்துருக்குறாங்க, நம்மளுக்கும் அந்த உயர்வு நம்மளுக்கு கிடைக்கும், நம்மளாம் கீழே இருக்கிறோம், என்னைக்காச்சும் ஒரு நாள் உயர்த்தி ஆண்டவர் அவங்களோட உட்கார வைப்பார், அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டை நம்மளுக்கும் தருவார் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆண்டவர் இந்த சத்துருக்களோட உட்கார வச்சு நம்மளுக்கு சோறு போடுவார். ஆனால் இங்கே வேதம் அப்படி சொல்லலை. சத்துருக்களோடு பந்தி அல்ல, சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தி. இது என்ன காட்டுகிறது? God does not prepare to eat along with them, it is to eat before them. அவர்களோடு சாப்பிடுகிற பந்தி அல்ல, அவர்களுக்கு முன்பதாக சாப்பிடுகிற பந்தி. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் சாப்பிடுவீங்க, அவங்க பார்ப்பாங்க. தேவன் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உங்களை அவர் உயர்த்துவார். உங்களை கனப்படுத்துகிறதை அவர்கள் கண்களால் பார்ப்பார்கள். They will see with their own eyes of how God will lift you up. எனக்கு கிரிக்கெட் ரொம்ப இஷ்டம். ஒரு முறை இங்கே சிஎஸ்கேக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், சென்னையில் நடந்துச்சு. நான் இது வரைக்கும் ஸ்டேடியமுக்கு போனதே இல்லை, முதல் முறையாக நான் ஸ்டேடியமுக்கு போகிறேன். அப்போது என்னுடைய பிரதர் இன் லா ஒரு 4 டிக்கெட் என்கிட்ட இருக்கானே, நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னார். சரி, ஓசியில் கிடச்சா சும்மா விடுவோமா, சரின்ட்டு உடனே கிளம்பியாச்சு. நான், என் மனைவி, அப்புறம் என்னுடைய என் பிரதர் இன் லா, அவரோட ஃப்ரெண்டு, 4 பேர் ஒரே பயங்கர உற்சாகமாக ஸ்டேடியம் போகிறோம். முதல் முறை போனால் பயங்கரமாக இருக்குது, கூட்டம் அலமோதுது. நாங்களாம் வெளியில் உட்காந்து பயங்கரமாக கை தட்டினோம், பயங்கரமாக ஆரவாரம்லாம் பண்ணோம். ஆனால் எங்களுக்கும் இன்னொரு கூட்டத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருந்துச்சு. அவங்க யாருன்னா, அந்த 22 பேர் இந்த விளாட்னாங்க பார்த்தீங்களா, நானும் வீட்டில் என்ன தான் சொல்லிட்டு போனேன், ஸ்டேடியம் போகிறேன்னு தான் சொன்னேன். அவனும் எதுக்கு தான் வந்திருக்கிறான்னா, ஸ்டேடியமுக்கு தான் வந்தான். ஆனால் நானும் ஸ்டேடியம் தான் வந்தேன், அவனும் ஸ்டேடியம் தான் வந்தான். ஆனால் 2 பேருக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. அவன் ஸ்டேடியமில் விளையாடுறதுக்கு வந்தான், நான் அவன் விளையாடுறத பார்க்க வந்தேன். ரொம்ப ரொம்ப அதாவது எப்படி ரொம்ப துக்கம் என்ன தெரியுமா, அந்த டிக்கெட் 750 ரூபாயோ 800 என்னவோ அந்த விலை. ஆனால் அந்த விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு டிக்கெட்டாக இருந்தாலும் அந்த புல்லை கூட தொட உள்ளங்க என்ன, அப்படியே ஒரு ஜெயில் கம்பி மாதிரி அடைச்சி வெளியே உட்கார வச்சிருக்கானுங்க. நாங்கள் எல்லாம் அவர் 6 அடி பார்த்து கை தேடிட்டோம். இதே தான் ஆண்டவர் செய்வார். நாம் சாப்பிடுகிறதை நம் சத்துருக்கள் காணத்தக்கதாக ஆண்டவர் அதை செய்வார், அதை செய்வார். நீங்கள் 2 ராஜாக்களில் நீங்கள் அந்த சம்பவத்தை நீங்கள் வாசிக்கலாம். தேவன் எப்படி அதை செய்தார் என்பதை நீங்கள் வாசிக்கலாம். ஒரு பிரதானி ஒருத்தன் சொன்னான், 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு எலிசா சொன்னார், உன்னுடைய கண்களினால் அதை நீ காண்பாய், ஆனால் நீ அதிலே சாப்பிட மாட்டாய். தேவனுடைய கரத்தை, தேவனுடைய அற்புதத்தை ஒருத்தன் சந்தேகிக்கிறான். அவன் சொல்கிறான், எப்படி நடக்குது பார்த்துடலாம்யா, ஆண்டவர் வானத்தையே திறந்தாலும் நடக்குமா? இப்போ எலிசா சொல்கிறாரு, யூ வில் see பட் யூ வில் நாட் eat. நீ பார்ப்ப, மற்றவங்களாம் சாப்பிடுவான், ஆனால் நீ ஆண்டவருக்கு எதிராக பேசின பாரு, நீ சாப்பிட மாட்டப்பா, நீ வெறும் பார்ப்ப. நான் சொல்லுவேன், your enemies will see you enjoy the blessings of God.
ஆண்டவர் உங்களுக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை பார்வையாளர்களாய் தேவன் உங்கள் சத்துருக்களை வைப்பார். இதுவரைக்கும் நீங்கள் அவங்க சந்தோஷமாக இருக்கிறத, அவங்க என்ஜாய் பண்ணுறதை, அவங்க சாப்பிட்றதை நீங்கள் உள்நாள் பார்த்துருக்கலாம். ஆனால் தேவன் இன்றைக்கு அதை மாற்றுகிறார். தேவன் உங்களுக்காய் ஒரு பந்தியை அவர் ஏற்படுத்துகிறார். கடைசியாய் மூன்றாவது, a table that is prepared to honor. முதலாவது நான் சொன்னேன், தேவன் பந்தியை என் சத்துருக்களுக்கு முன்பதாகவே ஆயத்தப்படுத்துகிறார். ரெண்டாவது, எனக்கென்ற அந்த பந்தியை ஆயத்தப்படு. இட் இஸ் a table that is prepared for me. மூன்றாவது, டேபிள் தட் இஸ் ப்ரிப்பேர்ட் டு ஆனர். என்னை கனப்படுத்த தேவன் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். நல்லா கவனிங்க, இந்த தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறது என்பது நீங்கள் வேதத்தில் நம்ம வாசிக்கலாம். எங்கே அப்படின்னு சொன்னால் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். இந்த யூத கலாச்சாரத்தை நீங்கள் பார்த்தால், ஒருவரை நீங்கள் வீட்டிற்கு அழைத்து நீங்கள் அவர்களை கனப்படுத்த விரும்பினால் நீங்கள் 3 காரியங்களை செய்ய வேண்டும். ஒன்று, அவருடைய தலையிலே நீங்கள் எண்ணெய் பூச வேண்டும். ரெண்டாவது, அவர்கள் பாதங்களுக்கு நீங்கள் தண்ணீர் தர வேண்டும். நீங்கள் அவங்க பாதங்களை கழுவணும். மூன்றாவது, நீங்கள் வேதத்தில் வாசிங்கன்னா இயேசு சொல்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, மூன்றாவது அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய நெற்றியிலே முத்தமிட வேண்டும். முதலாவது பாதத்துக்கு தண்ணீர் தரணும், பாதத்தை கழுவணும். முதல்ல வீட்டுக்கு வரவங்களுக்கு பாதங்களை கழுவணும். ரெண்டாவது, தலையில் எண்ணெய் பூசணும். மூன்றாவது, நெற்றியிலே நீங்கள் முத்தமிடணும். இந்த 3 காரியங்கள் ஒருவரை நீங்கள் கனப்படுத்துவதற்கான அடையாளம். இங்கே ஆண்டவர் இந்த மகனை ஆண்டு கனப்படுத்துறார். எப்படின்னா, சத்துருக்களுக்கு முன்பதாக ஏதோ ஆண்டு எண்ணெயை தலையில் பூசல, ஏதோ கொஞ்சமா இல்லை. ஏன்னா எண்ணெய் என்று சொல்வது இப்போ நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சா, அந்த காலத்தில் எண்ணெய் என்று சொல்வது அதை செக்கில் வச்சு அரைச்சு ரொம்ப கடினமான விலை கொடுத்து, அதாவது கடினமான உழைப்பிலும் அதிகமான விலை கொடுத்து வாங்கப்படுகிறது எண்ணெய். இந்த எண்ணெயை ரொம்ப ப்ரெஷியஸாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யணும். அதனால் அந்த எண்ணெயை லைட்டாக பூசுவாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் பாருங்கள், எண்ணெயை பூசல, எண்ணெயினால் அபிஷேகமே பண்ணுகிறார். அப்போனா சத்துருக்கள் பார்ப்பான், என்னடா நம்ம ஜென்ரலாக கனப்படுத்துறது கொஞ்சம் பூசுவாங்க, இது என்ன இவ்வளோ கனப்படுத்துறாரு ஆண்டவர், தலை எண்ணெயாலே அபிஷேகம் பண்ணுறாரு. நான் சொல்கிறேன், ஆண்டவர் பாருங்கள் அதை எப்படி செய்கிறாருன்னா, ஆண்டவர் பாருங்கள், நீங்கள் எந்த இடத்துல வெட்கப்பட்டீர்கள், நீங்கள் வெட்கப்பட்ட இடங்களிலே உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக தேவன் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் தேவன் வைக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். நான் சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக தேவன் உங்களை உயர்த்துவார். அவன் பார்ப்பாங்க, தேவன் இப்படி இவனை ஆசீர்வதிக்கிறாரே, இப்படி இவனை கனப்படுத்துகிறாரே. அதைத்தான் சங்கீதம் 91ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 15ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம், Psalms 91 and verse 15 வேதம் சொல்லுகிறது, நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, அவனை கனப்படுத்துவேன். I will honor him. ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாக தேவன் நம்மை கனப்படுத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நான் சொல்லுவேன், 3 காரியங்களை தேவன் பந்தியிலே செய்கிறார். முதலாவது, சத்துருக்களுக்கு முன்பதாகவே அந்த பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். ரெண்டாவது, எனக்காகவே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். மூன்றாவது, என்னை கனப்படுத்துவதற்காக தேவன் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார், எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆனால் நான் இந்த செய்தியை முடிக்கும் பொழுது நான் ஒன்றை உங்களுடைய மனதில் நான் வைத்துவிட்டு நான் செல்ல விரும்புகிறேன். ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நான் சொல்லுவேன், உங்கள் சத்துருக்கள் சுற்றி நிற்கலாம், உங்கள் பந்தியை சுற்றிலும் அநேக சத்துருக்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய கண்கள் சத்துருக்கள் மேல் அல்ல, இந்த பந்தியை ஏற்படுத்தின தேவன் மேல் உங்கள் கண்கள். நிறைய வாட்டி when God prepares a table before our enemies, our eyes are focused on our enemies. நம்முடைய சத்துருக்கள் மேலே கண்ணு போயிருது. பாத்தியா ஆண்டவர் எப்படி உயர்த்தினார், பாத்தியா ஆண்டவர், நீ ஒன்ன நிலைமையோட ஆண்டவர் என்ன மேலே வச்சு. our eyes are not on the enemies. சத்துருக்களுக்கு முன்பதாக ஆண்டவர் பந்தியை ஆயத்தப்படுத்தினாலும் என் கண்கள் சத்துருக்களின் மேல் அல்ல, பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர் மேல் என்னுடைய கண்கள் அவர் மேல் இருக்கிறது. ரெண்டாவது, நல்லா கவனிங்க, அந்த பந்தியில் நான் உட்கார்ந்திருந்தால் என்னுடைய கண்கள் அந்த பந்தியிலே இருக்கிற போஜனங்கள் மேல் அல்ல. ஒருவேளை நான் அந்த பந்தியில் உட்கார்ந்திருந்தா, நான் அந்த சங்கீதக்காரனா 23ஆம் சங்கீதத்தை எழுதியிருந்தா ஒரு பெரிய மெனு கார்டே எழுதியிருப்பேன். ஆண்டவர் எனக்கு ஒரு பந்தியை சத்துருக்களுக்கு முன்பதாக ஆயத்தப்படுத்தி எனக்கு பிரியாணி கொடுத்தார், எனக்கு 65 கொடுத்தார், எனக்கு கோழி குருமா கொடுத்தார், எனக்கு வறுவல் கொடுத்தார், எனக்கு காடை ஃப்ரை கொடுத்தார், எனக்கு இதை கொடுத்தார், அதை கொடுத்தார், ஃபுல்லாக ஒரு லிஸ்ட் எழுதியிருப்பேன் என்னென்னலாம் ஆண்டவர் அந்த பந்தியில் வச்சார். ஆனால் இந்த சங்கீதக்காரன் ஆண்டவர் ஏற்படுத்திய பந்தியாக இருந்தாலும்
அந்த பந்தியை குறித்து மேன்மை பேசாமல், அந்த பந்தியை குறித்து மேன்மை பாராட்டாமல், அவர் எதை குறித்து எழுதுகிறார் என்றால், பந்தி ஆயத்தப்படுத்துகிறார் நல்லதுதான், ஆனால் அவனுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னா, என் தலையின் மேல் ஊற்றப்படுகிற அந்த எண்ணெய். நான் சொல்கிறேன், தேவன் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினாலும் என்னுடைய கவனம், என்னுடைய சிந்தை எதன் மேல் இருக்கிறது? என்னுடைய அபிஷேகத்தின் மேல் இருக்கிறது. நான் சொல்லுவேன், சாப்பாட்டை பார்த்துட்டு அபிஷேகத்தை விட்டுறாதீங்க. டோன்ட் லுக் அட் யுவர் ஃபுட் அண்ட் லீவ் தி அனாயிண்டிங். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டு கொடுக்குற ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு, ஆண்டு கொடுத்துருக்கிற உயர்வை பார்த்துட்டு, ஆண்டு கொடுத்துருக்கிற நிறைவுகளை பார்த்துட்டு, எல்லாத்தையும் பார்த்துட்டு அபிஷேகத்தை விட்டாச்சு, ஆண்டவரை விட்டாச்சு. கண்ணெல்லாம் ஆண்டவர் மேலே இருந்து போயிடுச்சு. இவ்வளவு நாள் ஆண்டவரை பார்த்தவர்கள், இவ்வளவு நாள் தேவனை தரிசித்தவர்கள், இவ்வளவு நாள் தரிசனத்தை பார்த்தவர்கள், இவ்வளவு நாள் அபிஷேகத்தை கவனித்தவர்கள், அபிஷேகத்தின் மேல் வாஞ்சியா இருந்தவர்கள், இன்றைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, சத்துருக்களுக்கு முன்பதாக ஆண்டவர் உயர்த்தின உடனே நேர கண் சத்துரு மேலே போயிடுச்சு, நேர ஆண்டவர் கொடுத்த மேன்மை மேலே போயிடுச்சு, சாப்பாட்டு மேலே போயிடுச்சு. ஆனால் இவன் பாருங்க, இந்த சங்கீதக்காரன் பாருங்க, ஆண்டவரே என் கண்கள் சத்துருக்கள் மேலே அல்ல, என் கண்கள் பந்தியின் மேல் அல்ல, என் தலையின் மேல் ஊற்றப்படுகிற அந்த அபிஷேகத்தின் மேல். ஏன்னா இந்த சங்கீதக்காரனுக்கு தெரியும், பந்தி இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனால் எது நிலைத்திருக்கும்னா, கடைசி வசனம், நான் கர்த்தருடைய வீட்டிலே நான் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவரே எங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தும் என்ற ஒரு ஜெபத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். எஸ், அஃப்கோர்ஸ், ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். அவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே அதை செய்வார், உங்களுக்காகவே அதை செய்வார், உங்களை கனப்படுத்துவார். எல்லாம் நல்லது. நிச்சயமாக இது நம்முடைய வாழ்க்கையில் தேவை. எஸ்பெஷலாக நாம் கடந்து செல்கிற இந்த பாதையில் நிச்சயமாக ஆண்டவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தணும். நம்ம மரண இருளின் பள்ளத்தாக்கை விட்டு வெளியே வரும்பொழுது தேவன் நிச்சயமாய் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார், உண்மை. ஆனால் என் கண்கள் பந்தியின் மேல் அல்ல, சத்துருக்களின் மேல் அல்ல, நித்திய நித்தியமாய் நான் கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருக்கும்படியாய் ஆண்டவரே என் தலையின் மேல் ஊற்றப்படுகிற அந்த அபிஷேகத்தின் மேல் என் கண்கள், பந்தியின் மேல் அல்ல, பந்தியை ஏற்படுத்திய உம்மேல் என்னுடைய கண்கள், என் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய உம்மேல் நான் என் கண்களை வைத்து என்னுடைய ஓட்டத்தை நான் தொடர்ந்து ஓட எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்ற ஜெபத்தோடு நாம் முடிக்கலாம். கண்களை மூடுவோம். அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான வேலைக்காய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஒருவேளை பல சூழ்நிலைகளிலே மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாய் நடந்து சென்று கொண்டிருக்கிற அநேகர் இங்கே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் அவர்கள் கடந்து செல்கிற பாதைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். நீர் ஜெயமாய் முடிக்க நீர் உண்மையுள்ள தேவனாய் நீர் இருக்கிறீர். அவர்கள் இந்த பாதைகளை கடந்து வரும்பொழுது நீர் அவர்களுக்காய் ஒரு மேன்மையான ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தும்படியாய், அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக, அவர்களை விரோதித்தவர்களுக்கு முன்பதாக, அவர்களை அவதூறாய் பேசினவர்களுக்கு முன்பதாக, அவர்களை கேவலப்படுத்தியவர்களுக்கு முன்பதாக, தாழ்த்தியவர்களுக்கு முன்பதாக நீர் அவர்கள் தலையை நீர் உயர்த்த நீர் உண்மையுள்ள தேவனாய் நீர் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எப்பேற்பட்ட பந்தியை ஆயத்தப்படுத்தினாலும் எங்களுடைய கண்கள் சத்துருக்கள் மேலோ அந்த பந்தியின் போஜன பதார்த்தங்கள் மேல் அல்ல, எங்களுடைய கண்கள் உண்மையிலேயும் ஆண்டவரே எங்கள் தலையின் மேல் ஊற்றப்படுகிற அபிஷேகத்தின் மேலும் எங்களுடைய கண்கள் எப்பொழுதும் இருக்கும்படியாகவும் நித்திய நித்தியமாய் உம்மோடு கூட பரலோகத்திலே வாசம் பண்ண அப்பேற்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு ஆசையோடு நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே ஓட்டத்தை நாங்கள் ஓட நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் வழிநடத்தும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவர் மேலும் உடைய கரம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Have a wonderful time.